வணக்கம். நான் இன்னைக்கு காஞ்சிபுரம் இட்லி பண்ண போறேன். அது எப்படி பண்ணு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். காஞ்சிபுரம் இட்லி பண்றதுக்கு பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், உப்பு, மிளகு ஜீரகம் பொடி வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, இஞ்சி, பெருங்காயம், நெய், தயிர், எண்ணெய், இவ்வளவுதான் இதுக்கு வேணும். இப்போ நான் பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் மூணையும் ஊற வச்சு அரைச்சு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு மாவு ஆக்கி வச்சிருக்கேன். இதுல மாவு இருக்கு. அந்த மாவுல இருந்தா கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கிட்டா நான் இப்போ காஞ்சிபுரம் இட்லி பண்ண போறேன். இதுக்கு என்னெல்லாம் போடணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். அதுல நெய் விடுறேன். கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுடுத்தோம். நான் இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். அந்த முந்திரி பருப்பு போட்டு வறுக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடுகு, முந்திரி பருப்பு எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுல கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். அதையும் போடுறேன். ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸ் அணைச்சிட்டோம். இந்த மாவுல என்னெல்லாம் போடணும்னு காமிக்கிறேன். இந்த மாவுல நான் கொஞ்சமா இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி இந்த மாவுல உப்பு இருக்கு, அதனால கொஞ்சமா போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் விடு. அப்புறம் இந்த வறுத்து வச்சிருக்கேன். இந்த வறுத்து வச்சதெல்லாம் இதுல போட போறேன். மாவுல எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்ப நான் ஒரு கிண்ணமும் ஒரு பாத்திரமும் வச்சிருக்கேன். அதுல மாவை விட்டு நான் இட்லி குக்கர்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். வச்சாச்சு. இது ஆறத்துக்கு 10-15 நிமிஷம் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். நான் இந்த வேகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். காஞ்சிபுரம் இட்லி ஆயிடுத்து. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பிளேட்ல மாத்திட்டு காமிக்கிறேன். நான் காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுத்து. இப்போ பிளேட்ல மாத்திருக்கேன். காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேட்ல மாத்தியாச்சு. தொட்டுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.